ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாக செய்யக்கூடிய கார்ன் சீஸ் பால் பார்க்கலாமா? அதுக்கு நான் முதல்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்து அவிய போட்டுக்கிட்டேன். உங்களோட கவுண்ட்டுக்கு தக்கன நீங்கள் போட்டு அவிய வச்சுக்கோங்க. நான் 4மே சின்னதாக எடுத்திருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு 5 போட்டு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி நான் இப்போவும் அதை வேக விட போகிறேன். ஒரு 4-5 விசில் விடுங்க. விட்டதுன்னா நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி. நான் ஒரு 4 விசில் விட்டேன், நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கிடையில் நான் இப்போ கார்ன் ரெடி பண்ண போகிறேன். நான் சோளம் வாங்கி வச்சுருக்கேன் கார்ன். அதை நான் என்ன பண்ணுறேன்னா அவிய வைக்கணும். ஸோ அதனால் நான் நீங்கள் அப்படியே அந்த தண்டோடு போட்டுட்டு அவிச்சு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய நைஃப் எடுத்து இந்த மாதிரி பச்சையாக இருக்கும்போது அழகாக வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ கட் பண்ணி முடித்ததும் நான் இதை ஒரு வாஷ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்கிறதுனால இந்த தண்ணியில் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும். ஸோ அதை ஒரு தடவை அலசி ஊற்றிட்டிங்கன்னா நீட்டாயிரும். அலசி ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்குது. நான் இப்போவும் அலசி ஊற்றிட்டு வந்துட்டேன். இப்போ நீட்டாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு கார்னுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா உப்பு கரைஞ்சதும் எடுத்து வேக வைக்க போகிறேன். இப்போ கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கார்னும் வேக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இடையில் நமக்கு உருளைக்கிழங்கும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ஸோ விசிலை நம்ம இறக்கிட்டு உருளைக்கிழங்கு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு சைட் பை சைடு கார்னும் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டையும் வச்சுட்டு அடுத்தது நமக்கு என்ன வேணும்னா ஒரு ஆனியன் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியனும் ஒரு மிளகா. ஏன்னா ரொம்ப உரப்பு போட்டால் வீட்டில் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு உரப்பு பிடிக்குன்னா கூட ஒரு மிளகா கூட போட்டுக்கலாம். ஒரு ஆனியன் ஒரு மிளகா அழகாக எடுத்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஓகேவா? அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு மற்ற எல்லாத்தோடையும் சேரணும் அந்த அளவுக்கு. இப்போ கார்னில் நான் கொஞ்சமாக எடுத்து அரைக்காமலே எடுத்து வச்சுருக்கேன். அவிஞ்சதும் அதை எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கார்னை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கிடையில் நான் சீஸ் கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன். அந்த சீஸையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கிடையில் பெப்பர் பொடி போட்டிருக்கேன். பெப்பர் பொடி 1 ஸ்பூன். அப்புறம் பிரெட் கிராம்ஸ் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா விரவி பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல போட்டிருக்கோம், கார்னில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று நல்லா அழகாக சேர்ந்து உருண்டை பிடிக்கணும். இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். கையில் ஒட்டவே ஒட்டாது. இன்னும் பார்த்திங்களா அழகாக வருதா? இப்போது எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ பால் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஈஸிங்க. கொஞ்சம் கையில் ஒட்டுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன். பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பாலாக எடுத்து அந்த தண்ணியில், அதாவது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் முக்கிட்டு பிரெட் கிராம்ஸில் அப்படியே இது பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பிரெட் கிராம்ஸில் போட்டு உருட்டி எடுத்துட வேண்டியதுதான். உருட்டின உருண்டைகளை நான் ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக பிரெட் கிராம்ஸில் முக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தால் அந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாம் உதிராமல் அழகாக வரும். அதுக்காக தான் ஃப்ரீசரில் வைக்கிறோம். ஸோ அதை மறந்துடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழகான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. சீஸ் கார்ன் பால் ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஆஃப்டர்நூனே இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் பிள்ளைங்க வந்ததும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஆல். பாய்.